இந்த மாதிரி பைக்ஸை வந்து ரைட் பண்ணுறப்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இதோட வெயிட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆனால் ரைட் பண்ணும்போது தெரியாது. இப்போ பாருங்கள், நான் இந்த மோட்டர் சைக்கிளில் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னா நான் ரொம்ப சின்னதாக இருவேன். இந்த பைக் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் ரைட் பண்ணுறப்ப பாருங்களேன், எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது சிட்டி ரோடாக இருந்தாலும் சரி, பம்பியான ரோட்ஸாக இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்து மெனூவர் பண்ண முடியுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து வார்னிங் சைன் வரும். இப்போ பின்னாடி வந்து மோட்டர் சைக்கிள் ரொம்ப பக்கம் வந்துச்சு, பிளைண்ட் ஸ்பாட்டில் வருதுன்னா பாருங்கள், லைட் எரியுது. நம்ம கார்லலாம் அந்த மாதிரி இருக்கும். இதுவும் இருக்குது. இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் அதோடு சேர்ந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. முன்னாடி ரேடார் இருக்குது. அந்த ரேடார் வந்து இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது முன்னாடி ஏதாவது கார் இருந்தது அப்படின்னா அதை வந்து செக் பண்ணி ஸ்பீடை குறைச்சி திருப்பியும் வந்து ஃபாஸ்ட்டாக போக வைக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இந்த பைக்கில் இருக்குது. இங்கேருந்து இறங்கி இப்போ வந்து ஹைவே டச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து சென்னை வந்து 305 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்குது. இது வந்து கடலூர், அதுக்கப்புறம் விழுப்புரம் ரூட்டை போய் கனெக்ட் ஆகும்.